Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப எண்ணெய் பிசுக்கு படிஞ்சிருக்கக்கூடிய ட்ரே ஆயில் கேன் எல்லாமே ஈஸியான மெத்தடில் ரொம்ப கை வலிக்க போட்டு தேய்க்காமல் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணாமல் ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரே ஆயில் கேன்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்கு வந்து ஜாஸ்தியாக படிஞ்சிருக்கு, லேயர் மாதிரியே இருக்குது, கீழே அழுக்கு கூட படிஞ்சிருக்கு பாருங்கள். இதை கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் கிச்சன் டூர்லேயே காமிச்சிருப்பேன், இந்த பாட்டில் எல்லாமே க்ளீனிங்காக வச்சுருக்கிறேன், இன்னும் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி. இன்றைக்கி நம்ம இதான் க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம க்ளீனிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பொருள் தான் இதுக்கு வந்து மெயின். அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். புளிச்ச மாவு, இட்லி தோசை மாவு புளிச்சுட்ருக்கோம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்துருக்கிறேன். அந்த புளிச்ச மாவு என்ன பண்ணுறேன்னா ட்ரேயில் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் தேய்ச்சி விட்டுறேன். நீங்கள் கையால் தேய்ச்சாலும் சரி, இல்லை ஸ்க்ரப்பர் பேட் யூஸ் பண்ணி தேய்ச்சாலும் சரி. முன்னாடி வந்து நம்ம பார்க்குறதுக்கும் போது ஃபுல்லாக அந்த எண்ணெய் பிசுக்கு லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். பட் இந்த மாவு யூஸ் பண்ணி நம்ம தேய்க்கும் போது இது எல்லாமே லூஸ் ஆகிடும். சும்மா லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாலே அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் பிசுக்கு, அந்த லேயர் மாதிரி படிஞ்சிருக்கக்கூடிய இது எல்லாமே கூட நமக்கு வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ரொம்ப புளிச்ச மாவு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம உப்பு சோட்டா மாவுலாம் கலந்து தான் வச்சுருப்போம். ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதை தாண்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த புளிச்ச வாசனை வரும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, புதுசாக மாவு அரைச்சி அதிலே கலந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுவே இவ்வளோ க்ளீன் ஆகுதுன்னும் போது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். நமக்கு கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின், ஒரு சிலருக்கு ஜீரணமே ஆகாது. அந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தூக்கி போடுறதுக்கு மனசு வரேன்னா இந்த மாதிரி க்ளீனிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே வந்து தேய்ச்சிட்டு டேரெக்டாக வாஷ் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோ எங்கேயுமே கட் பண்ணல. எவ்வளோ ஈஸியாக அதில் இருந்த லேயர் மாதிரி இருந்த அழுக்கு எல்லாமே போயிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஆயில் கேனுமே க்ளீன் பண்ணி காட்டுறேன். இது வந்து கண்ணாடி தான். நீங்கள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் இல்லை ஆயில் கேன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் இதே மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே புளிச்ச மாவு யூஸ் பண்ணி லைட்டாக மேலே வந்து தேய்ச்சிட்டு உள்ளார வந்து அப்படியே படிஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சமாக அந்த புளிச்ச மாவு உள்ளே வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்கேஸ் தண்ணியாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கையால் எடுத்து போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படி வந்து குளுக்கும் போது நமக்கு போயிடும். இதுவே இன்னும் அதிகமான எண்ணெய் பிசுக்கு வந்து லேயர் மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னும் போது மாவு மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக அதில் கல் உப்பு சேர்த்து குளுக்குனீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குளுக்கும் போது அதில் உள்ளே இருக்கக்கூடியது எல்லாமே ஈஸியாக இன்னும் ரிமூவ் ஆகிடும். இதில் அவ்வளோவா இல்லை, இன்னொரு பாட்டிலில் தான் அப்படி இருக்குது. அதனால் இதில் வந்து உப்பு சேர்த்துக்கல. அவ்வளோதான், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக குளுக்குறேன், அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக அதில் இருந்தது எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ப்ரஷ் போடல, சோப்பு போடல, எதுவுமே பண்ணல. இந்த புளிச்சமா யூஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறைய க்ளீனிங் வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் முடிஞ்ச அதுக்கு தனியாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இதை மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருந்தேன், அதை காமிச்சிருக்கிறேன். நான் முடிஞ்ச இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காமிக்கிறேன். அப்படியே வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறமா லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லை பாருங்கள். நம்ம லைட்டாக சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது இன்னுமே நமக்கு புதுசு மாதிரி பளபளப்பாகிடும். இந்த பாட்டிலில் அந்த கீழே இருக்கக்கூடிய படிஞ்சிருக்கு இல்லையா, அந்த அழுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு, சைலெல்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி மாவு உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்லுப்பு வந்து சேர்த்து குளிக்க போகிறேன். ஸோ கல்லுப்பு போடும்போது அந்த படிஞ்சிருக்கக்கூடிய இதெல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அதில் இருந்தது எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. நான் எங்கேயுமே வீடியோ வந்து கட் பண்ணல, அப்படியே தான் காமிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறமா லைட்டாக நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு புதுசு மாதிரி நொடியில் வந்து நமக்கு க்ளீன் ஆகிடும். ஈஸியாக க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம க்ளீன் பண்ணல, ஊற வைக்கல, ப்ரஷ் போட்டு தேய்க்கல. வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே நமக்கு வந்து இது க்ளீன் ஆகிடும். அவ்வளோ ஈஸியான மெத்தட். நான் இதை வந்து காய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு இனிமேல் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி வந்து நான் காமிக்கும் போது கீழே எல்லாமே அந்த பிசுக்கு படிஞ்சிருந்துச்சு. நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சா கண்டிப்பாக சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.